கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது தீபம் தான். எல்லாருக்கும் ஞாபகம் வருது தீபம். ஆனால் திருவண்ணாமலை பிறந்து வளர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான மந்த்து. 10 நாள் திருவிழா, செம கோலாகலமாக அமக்கலமாக ஜாலியாக இருக்கும். ஆனால் ஆம்பளை பசங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஏன்னா அந்த ஊர்லேயே இருப்பாங்க. ஆனால் பெண் பிள்ளைங்க ரொம்ப பாவம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த கல்யாணன்றதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒன்று தான். திருவண்ணாமலை பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 16 வருஷத்தில் தீபத்துக்குன்னு போகிறதுனோ ரொம்ப கம்மி. ஆனால் அந்த 10 நாள் மலை மேலே தீபம் எரியும் பார்த்திங்களா, அந்த நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடும். ஒரு வருஷம் மிஸ் பண்ணாலும் இன்னொரு வருஷம் போய் பார்த்துட்டு வந்துடும். இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ கொடியேற்றத்தை ஆரம்பித்து அந்த தீப நாள் வரலும் செம்ம ஜாலியாக இருக்கும். தீப கடை, ஊர்வலம் சுற்றுறது, சாமி கும்பிட்றது. மத்தியானத்தில் சாமி அலங்காரம் ஊர்வலமாக வரும். நாங்கள் ஸ்கூல் விட்டு சாப்பிட்டுட்டு வேக வேகமாக போய் பார்த்துட்டு சாமி பார்க்க போகிறோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உண்மையாலுமே பொம்பளை பிள்ளை ரொம்ப பாவங்க. அதில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அண்ணாமலையார் தான் ரொம்ப மை ஃபேவரட். அவர் தான் கண்டிப்பாக